காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, என் அன்பு மாணவர்களே, இந்த நாட்களில் வான்வழி வகுப்புகளாக தொடர்ந்து மன்னிப்பின் வல்லமை, பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்தவத்துல மார்க்கம் இருக்கு, மதம் இருக்கிறது. இந்த மதத்தில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க எவ்வளவு ஜெபம் பண்ணுவார்கள் என்று அளவே கிடையாது. எப்படி ஜெபம் பண்ணுவார்கள் என்பதற்கு அளவே கிடையாது. எப்போதும் ஜெப கூட்டம், 40 நாள் ஜெபம், கண்ணீர் ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி விளம்பரங்களை கொடுக்கிற மக்கள் பயங்கரமான பொய்யர்களா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஜெபத்துல முழுக்க இந்த உலகம் இருக்கும். உதாரணமாக இப்படிப்பட்ட ஜெபத்தை நடத்துகிறவர்கள் நேரில் நான் தேவனை பார்த்தேன், பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு துணிஞ்சு பிசாசை போல பொய் சொல்லுவர்களா இருப்பாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் சந்தித்ததில்லை, பார்த்ததில்லை. Man never ever seen God. அப்படி பைபிள்ல ஒரு போதனை இருக்கும்போது நான் தேவனை பார்த்தேன் என்று சொல்வது கேலியும் அவமானமும் தூஷணமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கிற தேவனை மாம்சத்தில் இருக்கிற மனிதன் ஒரு காலம் பார்க்க முடியாது. ஆதாம் கூட தேவனை பார்த்தது கிடையாது. அப்போ இந்த மனிதர்கள், இவ்வளவு பொய் சொல்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வார்கள் என்று எண்ணி பாருங்கள். சகோதரர்களே, மன்னிப்பை குறித்து நாம் பேசும்போது அதுல 2 விஷயங்கள் இருக்கிறது. வாயினால் தவறு செய்து வாயினால் மன்னிப்பு பெறலாம். வெறும் வார்த்தைகள் தான் அங்க இடம்பெறும். வாயினால ஒருத்தரை திட்டோம், மன்னியுங்கள் என்று கேட்கிறோம், வாயினால அவர் மன்னிச்சிட்டார். ஆக மன்னிப்பதற்கு 2 வார்த்தைகள், 2 வாய்கள், 2 மனங்கள் தான் இருக்காங்க. ஆனா மன்னிப்பு கேட்கிற ஆளு 1 லட்சம் ரூபாய் நஷ்டப்படுத்திட்டார், வாயால மட்டும் என்ன மன்னிச்சுங்கன்னு கேட்கிறார். மன்னிக்கிறவர் அதை எப்படி மன்னிப்பார்? காரணம், நீங்க செய்த குற்றம் பல பொருட்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது, நஷ்டங்களை ஏற்படுத்தியதாக இருக்கிறது, வேதனைகளை உட்படுத்தியதாக இருக்கிறது, காயங்களை ஏற்படுத்தியதாக இருக்கிறது. வெறும் வாயில என்ன மன்னிச்சுங்கன்னு கேட்டா அது போதுமானதாக இருக்குமா? நான் சில பேரை பார்த்திருக்கேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர் அந்த காலோடு அந்த ஆளை ஒதிச்சு தள்ளுவாரு. ஆனாலும் விடாப்பிடியாக காலை பிடித்து கொண்டு கட்டிக்கொண்டு என்னை மன்னியுங்கள் என்று சொல்வது நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக இந்திய நாட்டில் மனைவிகள் கணவனுடைய காலை கட்டி கொண்டு அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். காலை கட்டி அழுதாலும் கூட, மன்னிப்பை கேட்டாலும் கூட, மன்னிக்கிறவர்கள் உதைக்கிறது மட்டுமல்ல, பொறுப்பு இல்லாம சுருக்கமா காதல் கூட விழாத அளவுக்கு மன்னிச்சிட்டோம் போ அப்படின்னு சொல்றதை நீங்க பார்க்கலாம். ஆக உறுதியோடு மன்னிப்பையும் கேட்க வேண்டும், தெளிவோடு மன்னிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். சில பேரு ஒரு பேரளவுல என்ன மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மன்னிக்க விரும்புகிற மனிதன் ஆச்சரியப்படுவான், இவன் உண்மையிலே மன்னிப்பா கேட்கிறான். ஒரு பழக்க தோஷத்தை போல, ஒரு ட்ரெடிஷனலாக ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சகோதரர்களே, அப்படிப்பட்ட மன்னிப்பு அல்ல. அதே போல மன்னிக்கிறவர்கள் கூட பொறுப்பற்றவர்களாக அதை ஒரு உறுதியான நிலையில சொல்லாம மன்னிச்சுட்டு போ போ அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதாகமத்துல மன்னிப்பின் வல்லமையை நாம் உணர வேண்டுமானால் மன்னிப்பை கேட்கிறவர்கள் உரிய முறையில விஷயத்தை தெளிவாக உண்மையான மனதோட தேவனுடைய பார்வையில மன்னிப்பு கேட்கணும். A true forgiveness in the presence of God. You must ask
faithfully. அதே போல உண்மையான மன்னிப்பை கொடுக்கிறவர் தேவனுடைய பார்வையில அந்த மன்னிப்பை அந்த மனிதனுக்கு வழங்க வேண்டும். A true forgiveness must be given in the sight of God. அதனாலதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், மன்னிப்புக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவன் கொடுத்த மனசாட்சியின் கீழே நாம் அதை செய்கிறோம். அதாவது உடலுக்கு வெளியே செய்யற எந்த குற்றங்களுக்கும் நீதிமன்றத்துல தண்டனை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆத்துமாவிலே நாம் செய்கிற குற்றங்களுக்கு நீதிமன்றத்தால தண்டனை கொடுக்க முடியாது. 14 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்தாலும் அவனுடைய மனசாட்சியின்படி அவனுடைய குற்றங்களை நீதிமன்றம் மன்னிக்க முடியாது அல்லது தண்டிக்க முடியாது. அது உடலை சார்ந்த விஷயம். ஆகையின் அன்பு சகோதரர்களே, நாம் மன்னிப்பை கொடுக்கும்போது மனதால தேவனுடைய சமூகத்துல அவருடைய பார்வையின் கீழே மன்னித்ததாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களில் நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்லி தருகிறார். இட்ஸ் a மாடல் பிரேயர். காரணம் என்னன்னா, இந்த ஜெபத்தை போல நாம் ஆயிரக்கணக்கான ஜெபத்தை இந்த மாதிரியில இந்த விதமாக நாம் செய்யலாம். கவனிப்போம். மத்தேயு 6:9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஆக நாம் ஜெபிப்பதற்கான ஒரு மாதிரி. இதுல மன்னிப்பை குறித்து ஒரு வரி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ கிறிஸ்தவர்கள் மன்னிக்கிறவர்களாயிருக்கிறார்கள், தங்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறவர்களாயிருக்கிறார்கள். மன்னிப்பது கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னால் அவர் கிறிஸ்தவராய் இல்லை என்று பொருள். மன்னிக்க முடியாத இருதயம் பரிசுத்த ஆவி இல்லாத இருதயம், மன்னிப்பு இல்லாத இருதயம் ஆவிக்குரிய விருத்த சேதனம் இல்லாத இருதயம். எத்தனையோ கணவர்கள் கல்லாய் போனவர்களா இருப்பாங்க, மனைவியை மன்னிக்க மாட்டாங்க. எத்தனையோ மனைவிகள் கல்லாய் போனவர்களா இருப்பாங்க, கணவரை மன்னிக்க மாட்டாங்க. எல்லா பாவங்களையும் மன்னிக்க தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் நம்மிடத்தில் கடன்பட்டவர்களை மன்னிக்க தாராளமா இருக்கணும். மன்னிக்க முடியாமல் போகும்போது தான் இன்றைக்கு விவாகரத்துக்கள் குடும்பம் பிரிந்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, சிங்கிள் பேரண்ட் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு தாயோ ஒரு தகப்பனோ, அப்படிதான் குடும்பம் இப்பொழுது இருக்கிறது. அமெரிக்க நாட்டிலே 10ல் 3 பேர் விவாகரத்து அடைந்திருக்கிறார்கள். இந்தியாவில் 10ல் 1 ஆள் விவாகரத்து அடைந்திருக்கிறார். ஆனா இந்தியாவில் 10ல் 5 பேர் வெளியே சொல்லாம விவாகரத்து அடைஞ்சிருக்காங்க. 2 வாழ்க்கை செய்யறாங்க, 3 வாழ்க்கை செய்யறாங்க, 2-3 இடத்துல பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம் நாட்டில் கடவுளே 3-4 மனைவி உடையவர்களா இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இழிநிலையிலிருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னா உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான பாவம் மன்னிப்பும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு இன்னது தேவை என்று கேட்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல, கவனிங்கள், வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். இந்த இடத்துல அஞ்ஞானிகள் என்று சொன்னால் தேவனற்றவர்கள், வீண் வார்த்தைகள் என்று சொன்னால் பயனற்ற வார்த்தைகள், அளப்பாதேயுங்கள் என்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். 40 நாள் ஜெபம், உபவாச ஜெபம், உலகத்தை மாற்றும் ஜெபம் என்றெல்லாம் சொல்லி இந்த நட்சத்திர போதவர்கள் தங்களுடைய நய வசனிப்பினாலே, தங்களுடைய தந்திர மந்திரமான வார்த்தைகளாலே, சொற்களாலே மக்களை மயக்கலாம் என்று நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ரொம்ப அழகான மொழியில
நடையில கவிதையாக ஜெபிக்கிறதுனால கடவுள் கேட்பார் என்று பொருள் இல்லை. நம்முடைய மனம் திறந்த ஒரு சொல் தேவனுக்கு கேட்கப்படும். இப்பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரைப் போல? வீண் வார்த்தைகளை அலப்புகிற அஞ்ஞானிகளைப் போல. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மாலை நேரத்துல எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க வீட்டுக்கு வருவதை நீங்க பாருங்க. வரும்போதே கத்திக்கிட்டு வரும், வரும்போதே கையில் இருக்கிற புத்தகத்தையும் பையை வீசி எறியும். ஒரு கால் இருக்கிற சாக்ஸ் இன்னொரு பக்கம், மறுகால் இருக்கிற ஒரு சாக்ஸ் காலோடு இருக்கும், கை கழுவாது, உடனே ஓடி வந்து எதையாவது சாப்பிடணும்னு ஆவலாக உள்ள வருவதை நீங்க பார்க்கலாம். அந்த குழந்தை வரும்னு தெரிஞ்ச அந்த தாய் அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் சரியா வச்சிருப்பாங்க. உடனே தூக்கி சென்று கை கால்களை கழுவி துடைத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பசியை அறிந்திருக்கிறார், நம்முடைய நிர்வாணத்தை அறிந்திருக்கிறார், நம்முடைய மனச்சுமைகளை அறிந்திருக்கிறார், மனவேதனைகளை அறிந்திருக்கிறார், மன்னிக்க முடியாத நம்முடைய மனதை அறிந்திருக்கிறார், மன்னிப்பு கொடுத்தால் வாங்காத நம்முடைய எதிரியை குறித்து அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் உள்ள கலகங்களை அறிந்திருக்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சுவாபங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகிய அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜெபத்திலே ஒன்றை சொல்கிறார். 12வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த ஜெபத்துல நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனால் உங்களை மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களை குறித்து பிற மதத்தினர், குறிப்பாக நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இவர்கள் எப்போதும் செய்யறதெல்லாம் செஞ்சுனே இருப்பாங்க, அப்புறம் தினமும் மன்னிப்பு கேட்பாங்க, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்படி சொல்லி அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்றாங்க. உண்மைதான், கிறிஸ்தவர்கள் தினமும் மன்னிப்பு கேட்பாங்க. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிற்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குறை குற்றங்களை தேவனுக்கு தெரிவிப்பது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் தினமும் பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். காரணம், நம்முடைய வாழ்க்கையில தெரிந்த குற்றம், தெரியாத குற்றம், நோன் கில்ட், அன்னோன் கில்ட் நமக்கு தெரியாது. அதனால நாம தெரியாமலும் செய்கிறோம், தெரிந்தும் செய்கிறோம் இல்லையா? எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதாவது வாயால நம்முடைய குற்றங்களை நிகழ்த்தும் போது வாயால மன்னிப்பு பெறலாம். ஆனா நம்முடைய குற்றங்கள் செயலாக இருக்கும் போது அந்த செயலுக்கான தண்டனையை எப்படி நாம் செலுத்துவது, அதற்கான ஈடை நாம் எப்படி கொடுப்பது, அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டாமா இல்லையா? இப்போ கடன் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்வோம், என்ன மன்னின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டா கடன் கொடுத்த வேண்டிய கதி என்ன ஆகுறது? கடன் கொடுத்த எப்படி உங்களை மன்னிப்பான்? உண்மையிலேயே உங்களுக்கு கொடுக்க முடியலன்ற நிலைமைய கடன் கொடுத்தவன் புரிஞ்சுக்கிட்டான்னா ஒரு கால் மன்னிப்பான். ஆனா எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஓடிட்டா அது எப்படி? ஆகவே நம்முடைய கடன்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயலாக மன்னிப்பு பெற வேண்டும். மத்தேயு 18வது அதிகாரம் 23வது வசனம் முதல். மத்தேயு 18:23. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், இதுதான் நீங்க கவனிக்கணும், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை அடைக்கும்படி கட்டளையிட்டான். இந்த இடத்துல அந்த அவன் பட்ட கடனை அடைப்பதற்கு
அவன், அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான வீடு, வாசல், நிலங்கள் எல்லாம். ஏன்னா அவன் 10,000 தாலந்து, ஒரு 10,000 டேலண்ட்ஸ் மேல கடன் பட்டு விட்டான். அதாவது இன்றைக்கு நம்ம சொல்லணும்னா 10 கோடிக்கு மேல் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ அவனுக்கு வழியே இல்லை, சான்ஸே இல்லை. இப்போ அவன் என்ன செய்வான்? கவனியுங்கள், 26வது வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் 1 தாழ விழுந்து, 2 வணங்கி, 3வது ஆண்டவனே என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்க விரும்புகிறேன் என்று சொன்னான். அதாவது கடவுள் அவனை மன்னிப்பது அவனுக்கு தெரியும், ஆனாலும் அவன் கட்ட வேண்டிய கடனை கொடுத்து தீர்க்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை பேசினான். அவன் உண்மையாதான் அதை சொன்னான், I'll try. அப்போ மன்னிப்பை கேட்கிற ஆளு முயற்சி எடுக்கணும், அந்த குற்றத்துக்கான ஈடை கொடுத்து தீர்க்க முயற்சி எடுத்துக்கொள்ளணும். அதை கண்ட அவனுடைய ஆண்டவன் என்ன சொன்னார் பாருங்க, 27வது வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி. இப்ப மன்னிப்பு எங்கிருந்து புறப்படுது? ஒரு பேப்பர்ல இருந்தா, கடன் பத்திரத்தில் இருந்தா, எதிலிருந்து புறப்படுது பார்த்தீங்களா? மன்னிப்பு மனதில் இருந்து. மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்ப இந்த இடத்துல அவன், அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றால் கூட கடனை கட்ட முடியாது, அந்த நிலையிலே இருக்கான். ஆகவே அவனுக்கு மனதிறங்கி அவனுடைய கடனையும் மன்னித்து விட்டான். ஒரு கால் அவன் அந்த கடனை அடைக்கக்கூடிய நிலையில் இருந்தா அந்த கடனை அவன் அடைச்சிட்டு மன்னிப்பு கேட்கணும். நம்ம வாழ்க்கையில மன்னிப்பு என்பதை ரொம்ப சுலபமா எடுத்துக்கிட்டோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, தினமும் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுங்கன்னா எப்படி? கணவர்கள் இப்படிதான் மனைவி இடத்துல சொல்றாங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுக்க, ராத்திரி முழுதும் அடிச்சுட்டு காலையில என்ன மன்னிச்சுக்க, ஒரு நாளெல்லாம் தவறான வாழ்க்கை செய்துட்டு என்ன மன்னித்துக்கொள். மன்னிப்பார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய மன்னிப்பை நாம் வழங்குவதற்கு தாராளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி பேசும்போது எவ்வளவு தயாளமாக நாம் மன்னிக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார். உதாரணமாக மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். அதாவது மன்னிப்பதற்கு என்று ஒரு அளவு கிடையாது. ஆனா மோசே காலத்துல வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு மோசே ஒரு கட்டளை கொடுத்திருந்தான், 7 டைம்ஸ், 7 தரம், 7 முறை நீங்கள் மன்னிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனா இயேசு புதிய ஏற்பாட்டை நமக்கு வழங்கும் போது 7, 70 முறை, 490 முறை, 500 முறை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எத்தனை முறை வந்து கேட்டாலும் மன்னிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மன்னிப்பு பெருகி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு உண்மையான விஷயம், எனக்கு தெரிந்த உண்மையான ஒரு சம்பவம், பல ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலியிலிருந்து ஒரு வாலிபன் ஒரு குடும்பத்துல செய்யக்கூடாத ஒரு பாவ வாழ்க்கை, தன்னுடைய அண்ணனுடைய மனைவி இடத்துல தவறாக நடந்து கொண்டான். இது வெளியான போது அவன் ஓடி போய்விட்டான். அவன் எங்க போனான்றது யாருக்குமே தெரியல. ரொம்ப காலம் ஆச்சு. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. அது பாம்பேயிலிருந்து வந்தது. பாம்பேயில் இருக்கிற தாராவி என்ற இடத்திலிருந்து வந்தது. அந்த கடிதம் கண்ணீர் கடிதமாக இருந்தது. அந்த கடிதத்துல அந்த வாலிபன் எழுதியிருந்தான், என்னை மன்னியுங்கள் என்று எழுதியிருந்தான். அந்த கடிதத்தில் அவன் சொல்கிறான், அப்பா உயிரோடு இருக்கிறாரா, அம்மா உயிரோடு இருக்கிறார்களா, அண்ணன் எப்படி இருக்கிறார், அண்ணி எப்படி இருக்கிறார், நான் செய்த பாவங்கள் தேவனால் கூட என்னை மன்னிக்க முடியாது, உங்களால் மன்னிக்க முடியுமா,
நீங்கள் என்னை மன்னிப்பதாக இருந்தால் நான் உங்கள் முகத்தை பார்க்க விரும்புகிறேன், உங்கள் அன்பை பெற விரும்புகிறேன், நான் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்று அவன் எழுதி, அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னை மன்னிப்பதாக இருந்தால் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த பெரிய மரத்துல ஒரு வெள்ளை துணியை கட்டி வையுங்கள். நான் ரயில்ல வரும்போது அதை பார்த்து நீங்கள் என்னை மன்னிப்பதாக இருந்தால் நான் இறங்குகிறேன், நீங்கள் என்னை மன்னிக்கலன்னு சொன்னா அப்படியே அந்த வண்டியில போய் நான் திரும்பி போய் விடுகிறேன் என்று எழுதியிருந்தான். அதே போல அந்த கடிதம் எழுதி ஒரு வாரம் பொறுத்து அந்த வண்டியில அவன் திரும்பி வருகிறான். பல ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறான். அந்த ஊர் நெருங்க அவனால உட்கார முடியல. கூட இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஓடுறான். காரணம், அவனுடைய வீடு ரயில் அடியில பக்கமாக, ரயிலோடு பக்கத்துல இருந்த ஒரு வீடு. அதனால அந்த வீட்டையும் அந்த மரத்தையும் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திரும்புறதுனால ஏராளமான புதிய வீடுகளும் மரங்களும் முளைத்திருக்கிறது. எப்படியாவது அந்த வீட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ட்ரெயின்ல பார்த்துக்கிட்டே வந்தான். அவனுடைய நேரம் பாருங்க, அவன் தேடின மரத்தை அவனால பார்க்க முடியல. காரணம் என்ன, ஒரு மரம் முழுக்க வெள்ளை துணியால மூடப்பட்டிருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காரணம், இவன் கேட்டது ஒரு சின்ன வெள்ளை துண்டு அதுல கட்டணும்ன்றது தான். ஆனா ஒரு முழு மரத்தையும் துணியால மூடி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவன் ரயில் அடியில இறங்கி மெதுவாக நடந்து அந்த தெரு வழியாக வந்து அந்த வாசல்ல நின்றான். ஒரு கூட்ட மக்கள் அந்த வீட்டில, அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லை. அவனை எவ்வளவு மன்னிக்கிறாங்கன்றத ஒரு மெசேஜாக அந்த மரத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு சின்ன துண்டு கட்டுன்னு தானே கேட்டான் அவனே, ஒரு கைகுட்டை அளவுல மரத்தையே மூடி வச்சிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவாய் உன்னை நான் மன்னிக்கிறேன், இவ்வளவாய் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்ற ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என் அன்பு சகோதரர்களே, மன்னிப்பை வழங்கும் போது கஞ்சிதனம் இல்லாமல், பிசுனாரிதனம் இல்லாமல், குறைவு இல்லாமல் மனப்பூர்வமாக நாம் மன்னிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மன்னிப்பு பெற்ற இருதயம் பரலோகத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை கொடுக்கிற மனிதன் கிறிஸ்துவை போல இருக்கிறவனாக இருக்கிறான். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்க ஒரு உதாரணம் பேசப்பட்டிருக்கு. தேவன் நம்மை எவ்வளவு மன்னிக்கிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எவ்வளவாக மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் எவ்வளவா இருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அது பஞ்சை போல போகும்படி அவன் நம்மை மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தாராளமாக மன்னித்தது போல நாமும் கூட நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மன்னிப்பை வழங்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்கள், உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். எவ்வளவுதான் அந்த சிவப்பு கருநிறமாக இருந்தால் கூட ஒரு பஞ்சை போல வெண்மை நிறமாக அந்த பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். It may be a scarlet red, but he can make you white as snow. ஆகவே பஞ்சை போல, பனியை போல மன்னிப்பை தேவன் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நண்பர்களே, நம்முடைய குற்றம் அதன் அளவை பொறுத்து நம்முடைய மன்னிப்பும் தேவைகளும் அங்கே இருக்கிறது. வெறும் வார்த்தைகளாலே மட்டும் மன்னிப்பை நாம் பெற முடியாது, செய்கைகளாலும் நம்முடைய மன்னிப்பை நாம் தேட வேண்டும். மன்னிக்கும் போது தாராளமாக நாம் மன்னிக்க வேண்டும். தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால்
பூமியிலும் பரலோகத்திலும் நம்முடைய பேர் எழுதப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். நம்முடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருப்பார். நாம் தேவ வசனத்தின்படி நடக்கிற மார்க்கத்தாராயிருப்போம் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மிக உறுதியான பாவம் மன்னிப்பு நாங்கள் கேட்கவும் கொடுக்கவும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும். பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்க எங்களை ஏவி அருளும். சாந்தமும் தாழ்மையும் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 0442550082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?